ஓகே, ஃபர்ஸ்ட் MySQL ரெப்போன்னா என்னன்னு தெரியுமா? ரெப்போங்கிறது MySQL வெப்சைட்ல இருந்து நம்ம சிஸ்டத்துக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு லிங்க் மாதிரி. நம்ம மொபைல்ல பிளே ஸ்டோர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரின்னு வச்சுருங்களா. லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் ஒவ்வொரு ரெப்போ உண்டு. இப்போ ஆரக்கிள் லினக்ஸ்க்கு ஆரக்கிள் ரெப்போ உண்டு. அதே மாதிரி ரெட் ஹேட் லினக்ஸ்க்கு ரெட் ஹேட் ரெப்போ உண்டு. MySQLக்கு MySQL ரெப்போ உண்டு. ஓகேவா? இப்போ நம்ம MySQL ஆரக்கிள் லினக்ஸ்லயே டிஃபால்ட்டா MySQL ரெப்போ இருக்கும். அதுல வந்து என்னன்னா, இதுல வந்து அதாவது அப்டேட்டடா இருக்காது. இதுலயே பார்த்தா போட்டிருப்பேன், எல்லா ஓஎஸ்லயுமே MySQL ரெப்போ இருக்கும். ஆனா என்னன்னா, அது வந்து ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். அது அவுடேட்டட். எப்போ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன இருந்துச்சோ அந்த அப்டேட் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல உள்ளது இருக்காது. சரியா? அப்புறம் என்னன்னா, லேட்டஸ்ட் வேணும், ஒரு பக் ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம MySQLோட அஃபீஷியல் ரெப்போ தான் யூஸ் பண்ணணும். அதுதான் ரெக்கமெண்டட். ஓகேவா? அது எதுக்காகனா, ஆட்டோமேட்டிக் அப்டேட்டு எல்லாமே அவனே கொடுத்துருவான். வேற ஏதாவது பக் இருக்குன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி நியூ அப்டேட் கொடுத்துருவான். நம்ம தேவைன்னா அந்த வெர்ஷனுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். MySQLோட டிஃபால்ட் ரெப்போன்னு பார்த்தீங்கன்னா, சாரி MySQL ரெப்போவோட டிஃபால்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லினக்ஸில் இதுதான், etc.m.repo.d இந்த லொக்கேஷனில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் இதை காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. ஸோ ஏன்னா கொஞ்சம் நம்மளாம் வந்து என்னென்னு தெரியாமே பழகிருப்போம். கரெக்டாக எல்எஸ் சிடி போட்டுறேன், cd/etc.m.repo.d. இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் இருக்குன்னா ஜஸ்ட் 3 ரெப்போ தான் இருக்குது. ஓகேவா? இது வந்து நம்ம அந்த லொக்கேஷனில் போய் பார்க்குறோம். இந்த ரெப்போவை பார்க்குறதுக்கு கமெண்ட் பார்த்தீங்கன்னா repo list. repo list. ஓகேவா? இது வந்து ரெப்போவோட ஐடி, இது ரெப்போ நேம். ஓகேவா? இதில் இருக்கிறது எல்லாமே அப்போ ரெப்போவோட ஐடி தான். ஓகே, இது ரெப்போ லிஸ்ட்டு, இது ரெப்போ நேம். ஓகே, இதுக்கப்புறம் என்னன்னா, இது எதுக்காக நான் ஃபர்ஸ்டே காமிக்கிறேன்னா, இந்த இடத்துல தான் நீங்கள் MySQL ரெப்போவை இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த இடத்துல தான் ரெப்போ அப்டேட் ஆகும், எக்ஸ்ட்ரா ரெப்போ இருக்கும். அதுக்காக ஃபர்ஸ்டே நம்ம வெரிஃபை பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து ரெப்போ லிஸ்ட் எனேபிள் ஆனதை மட்டும் பார்க்குறதுக்குன்னா என்னெல்லாம் எனேபிள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த கமாண்ட். ஓகேவா? 3 ரெப்போ மட்டும் தான் எனேபிளில் இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட்டு MySQL இருக்கா இல்லையாங்கிறது கிரப் பண்ணுறோம். நம்ம MySQL கிடையாது. ஓகேவா? நமக்கு இதுலேயே தெரியுது. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடியே காமிக்கிறேன். ரெப்போ லிஸ்ட் ஆல் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக காமிக்கும். ஓகேவா? அந்த ரெப்போக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இதில் வந்து எனேபிள் ஆன 3 மட்டும் தான் காமிக்கும். ஓகேவா? எனேபிள் ஆகாமல் நிறைய ரெப்போ இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆரக்கிள் ரிலேட்டடாக உள்ளது, ஓஎஸ் ரிலேட்டடாக. நம்மளுக்கு தேவை வந்து MySQL. ஸோ MySQL ரெப்போ வந்து MySQLோட வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இது எல்லாமே வெரிஃபை பண்ணுறது தான். MySQL ரெப்போ இன்ஸ்டால் பண்ணால் தான் இது எதுவுமே நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா எல்லாமே எம்டியாக தான் இருக்கும். ஸோ MySQL ரெப்போ பேஸ்ட் இன்ஸ்டாலேஷன் தான் இருக்கிறதுலே ஈஸியான மெத்தடு. எதுக்காகனா, அதுக்கு ஜஸ்ட் இன்டர்நெட் இருந்தால் மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாமே டிபெண்டன்சி எல்லாமே எடுத்து இன்ஸ்டால் பண்ணிடும். ஓகேவா? இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சூடோ ப்ரிவிலேஜும் இன்டர்நெட் ஆக்சஸும் இருந்தால் மட்டுமே போதும். அப்புறம் இது MySQL ரெப்போ எங்கே டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா mysql.comல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு பேசிக்காக யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ஓகேவா? இது வரைக்கும் எனக்கும் யாரும் சொல்லி தந்தது கிடையாது. நானாக கண்டுபிடிச்சது ஒரு சிலது வந்து ஒரு சிலர்கிட்ட கற்றுக்கிட்டது. ஓகேவா? MySQL 8.0ங்கிறது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, சப்போர்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக 9.7.1 வந்து LTS வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அதுக்கு அப்கிரேட் பண்ணிடுவாங்க. LTS அப்படின்னா என்னன்னு தெரியுமா? லாங் டேர்ம் சப்போர்ட். லாங் டேர்ம் சப்போர்ட்னா ஒரு 5 வருஷம் சப்போர்ட் அவங்க கொடுப்பாங்க அந்த வெர்ஷனுக்கு. ப்ளஸ் ஒரு 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மொத்தம் 8 வருஷம் ஒரு வெர்ஷனுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. அது அவங்க அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ண வெர்ஷனுக்கு மட்டும்தான் அவங்க சப்போர்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? அதில் இப்போ 8.0 வந்து 26 ஏப்ரலோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் இல்லைன்னா மார்ச்சோட 8.0வோட சப்போர்ட் முடிஞ்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9.7.
ஸோ இது வந்து இன்னும் 5 வருஷம் ப்ளஸ் 3 வருஷம் 8 வருஷத்துக்கு இந்த வெர்ஷனுக்கு சப்போர்ட் இருக்கும். இது போக இன்னோவேஷன் வெர்ஷன் வந்து அதாவது ஏதாவது பக் இருக்கா இல்லைன்னா எப்படி அப்கிரேட் பண்ணலாம், ஃபியூச்சருக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி அவங்க வந்து ஒவ்வொரு வருஷனாக ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து இன்னோவேஷன் பேர் அதுக்கு. ஓகேவா? இதில் வந்து நீங்கள் எல்டிஎஸ் வெர்ஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் என்டர்பிரைஸ் எடிஷன் நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் டவுன்லோட்ஸ்க்கு போவோம். ஓகேவா? டவுன்லோட் பண்ணுற இது வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி லினக்ஸுக்கு டவுன்லோட் பண்ணுற கமெண்ட்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்துடலாம் பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ MySQL வெப்சைட்டுக்குள்ளே போனோம், அதில் டவுன்லோட்ஸ்க்குள்ளே போயிருக்கோம். இதில் வந்து MySQL கம்யூனிட்டி வெர்ஷன் இருக்கும். ஓகேவா? இது வந்து அந்த நான் சொன்னேன்ல இன்னோவேஷன் வெர்ஷன் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த ரிலீஸுக்கு உள்ளது எல்லாமே இந்த இடத்துல நம்ம இது பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுக்கு 9.8க்கு மேலே உள்ள வெர்ஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அதெல்லாம் இப்போ தேவையில்ல. அதே மாதிரி என்டர்பிரைஸ் வெர்ஷன் வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெலிவரி அந்த இதில் போயிட்டு பண்ணிக்கலாம். என்டர்பிரைஸும் கம்யூனிட்டியும் சேம் தான் கிட்டத்தட்ட. இதில் வந்து கொஞ்சம் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அது என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்யூனிட்டி பார்ப்போம், அப்புறம் வந்து இன்ஸ்டாலேஷன் இதுவுமே எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகேவா? இதில் வந்து கம்யூனிட்டி வெர்ஷன் எடிஷனில் இந்த இதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து நம்ம வந்து MySQL ரெப்போ தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ரெப்போ டெபியன் அப்படின்னா ஏபிடி யூஸ் பண்ணணும். சூசி அந்த லினக்ஸ் அதாவது உங்கள் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து ஃபேமிலி, வந்து ரெட் ஹாட் ஃபேமிலி, ஏபிடி வந்து டெபியன் ஃபேமிலி, இது வந்து வேற ஃபேமிலி. ஓகேவா? அந்த சோலார் சன் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த இது நினைக்கிறேன் சூசி லினக்ஸ்க்குள்ளது. இப்போ நம்மளுக்கு வந்து தேவை ஆரக்கிள் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லினக்ஸோட ஓஎஸ் பார்த்துடலாமா? ஓஎஸ் என்ன வெர்ஷன் என்ன டீட்டெயில் பார்க்குறதுக்கு ETC OS-ரிலீஸ்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் ஆரக்கிள் லினக்ஸ் சர்வர் 9.7. ஓகேவா? ரேம் பார்த்தீங்கன்னா free-h 4GB ரேமு இருக்குது. அதேமாரி சிபியோட கோர் என்ன எப்படி பார்க்கணும்னா CPU இல்லை LS CPU. ஓகேவா? ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து எத்தனை CPU அப்படிங்கிறது வரும். இதில் வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இதுதான். சிபியோட கோர் வந்து 2 கோர். அதில் வந்து CPU சாக்கெட் வந்து 0 1லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 2 கோர் CPU 4GB ரேமு OS வந்து 9.7. ஓகேவா? இப்படி தான் நம்ம ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா இதுதான் நீங்கள் பார்க்க தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ வந்து நம்ம ரெப்போ வந்துட்டோம். ஓகேவா? ரெப்போ கிளிக் பண்ணோன்னே டேரெக்டாக இந்த பேஜுக்கு தான் வரும். இந்த பேஜில் நம்ம வந்து 9.7 தான் இருக்குது. ஸோ இது வந்து மேஜர் வெர்ஷன் வந்து 9 தான். அப்புறம் வந்து 10, இது வந்து 8 7க்குலாம் இருக்குது. நம்மளோட வெர்ஷன் வந்து 9. ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா டவுன்லோடுக்கு பேஜுக்கு வரும். லாகின்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காக காப்பி பண்ணுறேன்னா, நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட லேப்டாப்பில் தான் டவுன்லோட் ஆகும். ஓகேவா? அதுக்கு பதிலாக ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிட்டேன், லிங்க் காப்பி பண்ணி வச்சுன்னா நான் இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் டெம்ப் டைரக்டரிக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணாமையும் டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த மெத்தட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அப்படிதானே? wget போட்டால் டவுன்லோடு ஆகும். இப்போ இதில் வந்து wgetங்கிற கமெண்டே இல்லை. ஸோ அதனால அதையும் இன்ஸ்டால் பண்ணணும். லினக்ஸில் ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்ஸ்டால்ங்கிறது தான் சின்டாக்ஸ். இது வந்து டூல் நேம் wgetங்கிறது. ஓகேவா? ஓகே, இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். இப்போ தான் இது லான்ச் பண்ணியிருக்கேன் இந்த இன்ஸ்டன்ஸ். ஸோ இதை வந்து ஏதாவது அப்டேட் இருக்கா, அப்டேட் பண்ணணுமான்னு செக் பண்ணணும்னாலும் செக் பண்ணிக்கலாம். செக் -update. ஓகேவா? இந்த கமாண்ட் கொடுத்தாச்சுன்னா எதெல்லாம் அப்டேட் பண்ணணும், அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இதில் வந்து 2 இதை அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம வந்து இப்போ இதை அப்டேட் பண்ணிடலாம். ஓகே, இதுவும் எல்லாம் அப்டேட்டில் தான் இருக்குன்னு சொல்லுது. ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் ஆகிடுச்சு.
இப்போ இந்த பேக்கேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஆர்பிஎம். இதை வந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணாமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எம் இன்ஸ்டால், ஓகேவா? இந்த கமாண்ட் கொடுத்து அந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ண லிங்கை இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். அதே இது நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஆர்பிஎம். இதுக்கு வந்து ஆர்பிஎம் ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். லினக்ஸில் வந்து ஆர்பிஎம் ஃபைல் யூஸ் பண்ணுவோம், விண்டோஸில் இஎக்ஸி ஃபைல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்பிஎம் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆர்பிஎம் போட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லைனா எம் இன்ஸ்டால் போட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஓகேவா? இதில் ஐவிஹெச், ஐங்கிறது இன்ஸ்டால், விங்கிறது வெர்போஸ், ஹெச்ங்கிறது ஹியூமன் ரீடபிள், ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இது வந்து ஐவிஹெச். இதே சப்போஸ் இதை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா ஐக்கு பதிலாக யூ மட்டும் போட்டிங்கன்னா, கேபிட்டல் யூ போட்டிங்கன்னா அப்கிரேட் பண்ணி விட்ருவோம், ஓகேவா? ஓகே, இப்போ இது என்ன பண்ணியிருக்கோம்னா இதோட ஃபஸ்ட்டு இந்த சின்டெக்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் என்ன இருக்குன்னா MySQL ரெப்போ வந்து 8.4. சப்போஸ் நம்மளுக்கு இதில் 8.0 தான் வேணும்னா இந்த 4க்கு பதிலாக 0 போட்டுக்கலாம். என்ன லினக்ஸ் வெர்ஷன் 9.7 தானே, ஸோ 9 அப்படிங்கிறது போட்டுக்கலாம். இது வந்து மைனர் ரிலீஸ், அந்த ஆர்பிஎம்மோட இந்த ரெப்போவோட மைனர் ரிலீஸ், ஓகேவா? ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இப்படி மாற்றியும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஐவிஎம்ஹெச் போடுறீங்களா, wget install. இந்த லிங்கை கூட நீங்கள் டைரெக்டாக இது பண்ணிக்கலாம், எடிட் பண்ணால் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் 2 ரெப்போ இன்ஸ்டால் பண்ணி பார்த்ததே கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஒர்க் ஆகுதா இல்லைன்னு பார்த்துக்கலாம். ஓகே, அதுவும் லோட் ஆகுது. சரி, ஆல்ரெடி பேக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லுது, அதனால் ஸ்கிப் பண்ணிடலாம், ஓகேவா? இது இன்ஸ்டால் பண்ணதை நம்ம வந்து 8.0க்கும் நம்ம மாற்றினா மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு மறுபடியும் ஏதாவது செக் அப்டேட் பார்க்கலாம், ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு. எதுவும் இல்லை. செலினக்ஸோட ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். செலினக்ஸ் வந்து ஃபயர்வால் மாதிரி, ஓகேவா? என்ஃபோர்ஸிங்கில் இருக்குது. என்ஃபோர்ஸிங்னா நீங்கள் எதுவும் டேட்டா டைரக்டரிலாம் எதுவும் சேஞ்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியாது. அது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை டிசேபிள் பண்ணணும், இல்லைனா செலினக்ஸை அலோவ் பண்ணணும். அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு கமெண்ட் இருக்குது, அது நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு பிறகு காமிக்கிறேன் அந்த ஸ்டெப்ஸ் வரும்போது. ஓகே, நம்ம வந்து டவுன்லோடும் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணுறதுல 3 மெத்தட் இருக்குதுன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு அந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் லோக்கலாக வச்சு எம் இன்ஸ்டால் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஆர்பிஎம் வச்சா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஃபைலை. நீங்கள் டேரெக்டாக லிங்க் மூலமாகவே இன்ஸ்டால் பண்ணோம்னா எம் இன்ஸ்டால், அந்த லிங்கை காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணுற காப்பி பண்ணுற ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ என்னன்னா 8.4 தான் நம்மகிட்ட இருக்குது, ஓகேவா? இப்போ என்ன ரெப்போ நம்மகிட்ட எனேபிளில் இருக்குது அப்படிங்கிறத இந்த கமெண்ட்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெப்போ லிஸ்ட் பார்ப்போம், ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 3 ரெப்போ தான் வந்துருச்சு. இப்போ இதில் என்னென்னா எக்ஸ்ட்ரா MySQLோட ரெப்போஸும் வந்திருக்கு, ஓகேவா? இது எனேபிளில் இருக்கிற ரெப்போ மட்டும். அடுத்து ரெப்போ லிஸ்ட் ஆல் கொடுத்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததை விட அதிகமாக வரும், ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 ரெப்போ தான் எனேபிளில் இருந்துச்சு, இப்போ 4 ரெப்போ எனேபிள் ஆகிடுச்சு, ஓகேவா? இது MySQL 9.7 ரெப்போ எனேபிளில் இருக்குது. இது கம்யூனிட்டி கனெக்டர், இதில் வந்து 9.7, ஓகே. இது நம்ம ரெப்போ வந்து மாடிஃபை பண்ணலாம்னு சொன்னீங்களா, இதில் வந்து எனேபிளில் இருக்கிறத MySQL மட்டும் கிரப் பண்ணி எடுக்கிறது, ஓகேவா? இது எல்லாமே லினக்ஸ் கமெண்ட் தான். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி எடுத்துக்கலாம் ரிசல்ட்டை. ஸோ இது வந்து அந்த ரெப்போவை கேட் பண்ணி உள்ளே பார்க்குறேன், ஓகேவா? இவ்வளோ ரெப்போ இருக்குது. அந்த ரெப்போவில் எனேபிளில் இருக்கிறது என்னெல்லாம் அப்படிங்கிறது இதுதான், ஓகேவா? என்ன வெர்ஷன்னா
9.7 தான் எனேபிளில் இருக்குது. லொக்கேஷனில் போயிட்டு எல்எஸ் போட்டாச்சுன்னா ரெப்போ எக்ஸ்ட்ரா 3 ரெப்போ வந்துடுச்சு. இதில் MySQL கம்யூனிட்டின்னு இருக்குல்ல, இதுதான் ரெப்போ. ஓகேவா, இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ரெப்போ. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். MySQL வெப்சைட்டுக்கும் நம்ம சர்வருக்கும் இடையில ஒரு லிங்க்குன்னு சொன்னலாம். எல்லா லிங்க்குமே இந்த ரெப்போக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் என்னென்ன ஃபைல் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அது ரிலேட்டடாக இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா, இது வந்து MySQL கனெக்டர். இது நம்மளுக்கு தேவையில்லை. 8.0 கம்யூனிட்டி, இது வந்து 8.0ஓட இது. ஓகேவா, சர்வர், கம்யூனிட்டி சர்வர். ஸோ அப்போ நீங்கள் இந்த ரெப்போவை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் எனேபிள் 1 நான் மாற்றிட்டு அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெப்போ எனேபிள் ஆயிரும். நீங்கள் இந்த ரெப்போ எனேபிளில் இருக்கும்போது 9.7 வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது ஆல்ரெடி எனேபிளில் இருக்குது. ஸோ இதை டிசேபிள் பண்ணணும் மேனுவலாக. இது வந்து மேனுவல் மெத்தட், எடிட் பண்ணுற மாதிரி. ஓகேவா, ஒரு ஃபைலுக்குள்ளே போயிட்டு நம்ம எடிட் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டெப்ஸு. விஐ கொடுத்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ரெப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, இப்போ ஒரு சிலது மட்டும் சாம்பிள் காமிக்கிறேன். ரெப்போ கமாண்ட் ப்ரோ, இது வந்து அந்த ஜிபிஜி கீ ஃபெயிலியர் ஆகும்போது யூஸ் பண்ணுவோம். அது வந்து 7ல CentOS 7 யூஸ் போது எரர் வந்துச்சு. அதுதானே ஜிபிஜி கீ அது பண்ணணும். ஆனால் அது வந்து CentOSஓட ரெப்போ நம்ம மாடிஃபை பண்ணோம். இது வந்து MySQLோட ரெப்போ. ஓகேவா, இது வந்து என்ன இருக்கலாம், மாடிஃபை பண்ணுறதுக்கு இதுதான் கமாண்டு. இப்போ நம்மளுக்கு 8.0 தான் எனேபிளில் இருக்குன்னா என்ன ரெப்போ எனேபிளில் இருக்குன்னு பார்க்கலாமா. இது வந்து என்ன ரெப்போ எனேபிளில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும், காமிக்கும். 9.7, அதனால நமக்கு வந்து 8.4 ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதை டிசேபிள் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. இதை வந்து 9.7ன்னு மாற்றணும். ஓகேவா, இப்போதைக்கு நம்ம டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதையே வச்சு போகலாம். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நம்ம இதை பார்த்துக்கலாம். ஓகேவா, அப்புறம் ஜிபிஜி கீ கேட்டிங்களா, இந்த ஜிபிஜி கீ என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இதில் பார்த்துக்கலாம். இந்த 2 கீ தான் இருக்குது. ஆனால் இந்த 2 கீயும் எதில் உள்ளதுன்னு தெரியாது, எதுக்கு உள்ளது அப்படின்ட்டு. இப்போ MySQL உள்ள ரெப்போ இருக்கா இல்லையான்னு, கீ இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஸோ அதை வந்து பார்க்கணும் அப்படின்னா RBM-QI அப்புறம் அந்த அந்த கீயோட நேம். ஓகேவா, இதை போட்டிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்போ இந்த கொரி வந்து எதில் உள்ளதுன்னா Oracle Linux. ஸோ இது வந்து ஆரக்கிளோடது, இந்த ஓஎஸோட கீ. அடுத்து இன்னொரு இது இருந்துச்சு கரெக்டா, அதுவும் இது வந்து கொரி ஆல். ஓகேவா, QAனா கொரி ஆல், எல்லா கீயும் இந்த இது ரிலேட்டடாக இருக்கிற கீ எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கொரி இன்ஃபோ. ஓகேவா, இந்த கீயோட இன்ஃபோ கேட்குறோம். ஸோ அதோட இதை கொடுக்குறோம். இதுவும் Oracle Linuxோட தான். ஓகே, இப்போ ரெப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஏன்னா MySQL இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் இந்த கீயை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கூட 2 கீ ஆட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ ரெப்போ இன்ஸ்டால் பண்ண பிறகு எம் சர்ச், அதாவது நம்மளுக்கு வந்து பேக்கேஜ் நேம் தெரியல, எதை வச்சு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நம்ம எம் சர்ச் MySQLன்னு கொடுத்தா எதெல்லாம் வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு லிஸ்ட் ஆயிடுது. ஓகேவா, இது வந்து லேட்டஸ்ட்டாக நான் ஃபேஸ் பண்ணது, எனக்கு ஒருத்தவங்க சொல்லி தந்தாங்க. இப்போ MySQL சர்வர் இன்ஸ்டால் பண்ணாலும் கிடைக்கும், MySQL ரிலீஸு கனெக்டர், இதில் எது இன்ஸ்டால் பண்ணாலும் MySQL வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா, ஸோ நம்ம ஆனால் கரெக்டான பேக்கேஜின்னு பார்த்தீங்கன்னா MySQL கிளைண்ட்டு இதுதான், கிளைண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா, நான் ஜஸ்ட்டு எம் இன்ஸ்டால்னு கொடுக்குறேன். இதை கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகணும். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பேஜ் வந்துடுச்சு. நம்மளுக்கு ஒவ்வொன்றும் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஸோ நான் காமனாக இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறதுனால இது நோ கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு மெத்தடு, நம்மளுக்கு வந்து என்ன பேக்கேஜை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி எம் லிஸ்ட்டு கிரப்புன்னு கொடுத்தாலும் வரும் உங்களுக்கு. ஆனால் இது என்ன பண்ணியிருக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த ரெப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும்.
இப்போ இது லிஸ்ட் பண்ணுறது இவ்வளோ ரெப்போ இருக்குது, இவ்வளோ MySQL ரிலேட்டடாக உள்ள பேக்கேஜ் இருக்குது. இதில் எதுனாலும் நம்மளுக்கு தேவையுள்ளதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். MySQL சர்வர்னா MySQL சர்வர் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதெல்லாம் காமன் பேக்கேஜ். அப்புறம் ஒரு கமாண்ட் ஏதாவது கொடுக்கணும், ப்ரைவேட், அதாவது உங்களுக்கு பேக்கேஜ் நேம் தெரியல அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணுற கமாண்டை வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து MySQL SHA எது கொடுக்கும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா MySQL ஷெல்லு தான் கொடுக்கும். ஸோ ஷெல்லில் இப்போ நம்ம ரெப்போ வந்து என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா 9.7. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக உள்ள ஷெல்லை கொடுக்குது. ஓகேவா? இப்போ இதே இது நான் ப்ரொவைடு வந்து MySQL மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கேற்ற இது கொடுக்கும். ஓகேவா? ஆனால் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. MySQL வந்து கிளைண்ட் ப்ரோக்ராம். ஸோ MySQL கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் வந்து வேறு என்ன பார்க்கலாம்னா MySQL ஷோன்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ இதை கொடுத்தாலும் என்ன கமெண்ட் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்துடும். ஓகேவா? இதெல்லாம் கிளைண்ட் ப்ரோக்ராம். ஸோ அதனால் அப்படி வருது. இது ஜஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லணும்னு தோணுச்சு, எனக்கு தெரிஞ்சுது, அதனால் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணணும்னால இதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கலாம், சேம் மெத்தட். ஓகே, இந்த ரெப்போவெல்லாம் போய் பாருங்கள் என்ன இருக்குது, எப்படி மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்போ இது வந்து 9.7ல் இருக்குது, நான் மாடிஃபை பண்ணுறேன்னு சொன்னேன்ல. ஓகே, ஹோம் ரெப்போ வந்து 9.7ல் இருந்தது, ஜஸ்ட் நம்ம 8.0 வந்து எனேபிள் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ரெப்போவில் நான் வந்து 8.0 எனேபிள் பண்ணுறேன், 9.0 வந்து டிசேபிள் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து 8.4 கொஞ்சம் பார்க்கணும். இது கிளஸ்டர், இது கம்யூனிட்டி. அப்போ இது வந்து 8.4 வெர்ஷனில் உள்ளது, அதுவும் டிசேபிளில் தான் இருக்குது. 9.0ல் உள்ளது LTSனா இருக்குது. ஸோ இது வந்து டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு 8.0ல் உள்ளது எல்லாமே காமிக்கும். 0 8.4க்கு இருக்கு, அதுவே இப்போ கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாமே 9.7ல் உள்ளது வந்துருக்கும், இப்போ எல்லாமே 8.0ல் உள்ளது வரும். ஓகேவா? என்ன ரெப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இது வரும். நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஸ்டால் இப்போ இது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 9.7க்கு போகுது, அப்படி போகக்கூடாது. கரெக்டு, 8.0ல் தான் இருக்குது. ஓகேவா? இதே இது நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா இதை நோ கொடுத்துட்றேன். நோ கொடுத்து கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ரெப்போவை எடிட் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து 9.7 தானே தேவை இப்போ லேட்டஸ்ட்டு. ஸோ அதனால் நான் அதை இது பண்ணுறேன். கனெக்டர் 8.0 இருக்குது, இதை டிசேபிள் பண்ணுறேன், மறுபடியும் 9.7 எனேபிள் பண்ணுறேன். அது ஃபெயில் ஆகுதான்னு நான் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கல. 0 சாரி, இது 1 ஆக்கணும். $WQ. ஓகே, இப்போ நான் அதே சேம் கமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா 9.7ல் உள்ளது இன்ஸ்டால் ஆகும். ரெப்போ ஏதோ பிரச்சனை வருது. ரெப்போ வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். 9.7 டிசேபிளில் தான் இருக்குது. ஸோ இதை எனேபிள் பண்ணாமல் விட்டேன். ஓகே, இது வந்து மிஸ்டேக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது 9.7ல் உள்ளது இன்ஸ்டால் ஆகும். ஸோ திடீர்னு என்னென்னா இது என்ன மறுபடியும் யாராவது வருது. ஒரு நிமிஷம்.
9.7 ரெண்டு எங்க இருக்கு? ஒன்று தானே இருக்கு. இல்லைங்க ப்ரோ, இப்போ எல்டிஎஸ் எனேபிள் கம்யூனிட்டி. மேலேயே எனேபிள் பண்ணிருக்கீங்க. ஆமாம், அப்படினாலும் நைஸ் டூல்ஸ் கிளஸ்டரும் எனேபிள் ஆயிருக்கு, டூல்ஸும் எனேபிள் ஆயிருக்கு. இல்லை, அதெல்லாம் 9.7 உள்ளது எனேபிள் ஆகி தானே இருக்கணும். இப்போ கிளஸ்டரும் எனேபிள் ஆயிருக்குமோ? அது எனேபிள் ஆகி தான் இருக்கும். எல்டிஎஸ் ஓகே, இது வந்து டிசேபிளில் இருக்கு. ஸோ அதான் கரெக்டாக பார்த்து பண்ணணும். இப்போதைக்கு இதை நான் எனேபிள் பண்ணுறேன். பண்ணிவிட்டு மறுபடியும் கொடுத்தேன்னா 9.7 இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஏன்னா நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணுறோம் என்னங்கிறது கரெக்டாக பண்ணால் தான் கரெக்டாக வேலை செய்யும். இது வந்து அதோட டிபெண்டன்சி. ஓகேவா? இந்த இவ்வளோ டிபெண்டன்சி வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். மேனுவலாக நீங்கள் ஒரு பைனரி ஃபைலை மட்டும் டவுன்லோட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா MySQL சர்வரை, ஸோ ஒரே ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் இவ்வளோ டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணணும். ஆனால் ஆர்பிஎம்மோட ரெப்போ பேஸ்டு இன்ஸ்டாலேஷனில் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். அதுதான் இந்த ஆர்பிஎம்மோட இந்த ரெப்போ பேஸ்டோட பெனிஃபிட். ஓகேவா? ஓகே, இப்போ என்னன்னா மறுபடியும் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இது வந்து என்னன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கோ அதுதான் இன்ஸ்டால் ஆகும் இந்த கமாண்டோடது. ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறது நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஓகே, போய் கொடுத்துட்றேன். இது வந்து டவுன்லோடு 300 MBக்கு டவுன்லோட் ஆகும். அது எக்ஸ்ட்ராக்ட் இல்லை 74 MB டவுன்லோடு, அப்புறம் இன்ஸ்டால் ஆகிறது 378 MB. இது வந்து கீ ஆட் பண்ணுது. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு கீ பார்த்தோம்ல, ஸோ பண்ணவான்னு கேட்குது, நான் ஒயின்னு கொடுக்குறேன். எஸ், இம்போர்ட் ஆகிடுச்சு. இந்த எரர் லாக் எல்லாமே ஒவ்வொன்றா ஒவ்வொரு லைனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ இது என்னென்னா கீயை இம்போர்ட் பண்ணிடுச்சு. அடுத்து டிரான்சாக்ஷன், இது வந்து நமக்கு டேட் June 3 ப்ரோ.
இப்போ மை டெம்பர் வந்து ஆரக்கிள் தானே சப்போர்ட் ஆகுது, இதுல சப்போர்ட் ஆகலையா இல்ல ஒர்க் ஆகுதா? அதான் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம், நம்மளுக்கு ஒர்க் ஆகல. இல்ல இப்ப ரீசெண்டா ஆரக்கிள்ல செக் பண்ணி பார்த்தோம், சார் செக் பண்ணி பார்த்தாரு, ஒர்க் ஆகுது. ஆ ஓகே.
பாஸ்வேர்டுக்கு அப்புறம் ஸ்பேஸ் இருக்கனால இல்லையா? அதான் சிங்கிள் கோட்ஸ்க்கு அப்புறம் தான் ப்ரோ அந்த ப்ராப்ளம் வருது. grep சிங்கிள் கோட்ஸ்
ஸோ அதே மாதிரி MySQL நேட்டிவ் பாஸ்வேர்டும் கேச்சிங் ஷாவும் எனேபிள் தான் இருக்கும். அது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம ஆட் பண்றோம். கேச்சிங் ஷாக்கு மட்டும். ஆ. ஷோ பிளகின்ஸா? Grant all privileges on star dot star na database dot tables. எல்லா database எல்லா tablesக்கு access. Okay.
அதுல ஆன் ஆஃப் அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ண வேணாமா ப்ரோ? Spelling, spelling, spelling.
இல்ல ப்ரோ, புரியுது புரியுது. ப்ரோ இப்ப சாக்கெட் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க. அப்ப ரூட் யூசரால லாகின் பண்ண முடியுமா MySQL? ஓகே. இல்ல ரூட் யூசரால லாகின் முடியுமா? இப்ப சாரி DBA யூசர்ல வச்சு தான் நீங்க லாகின் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா யூசர் வந்து நம்ம DBA வந்து இது பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. இதே ரூட் யூசரால லாகின் பண்ண முடியுமா? பார்க்கலாம் ப்ரோ. மீனாட்சி அவங்கள்ட்டலாம் கேளுங்க. மீனாட்சி என்ன சொல்றாங்க. எனக்கு ஓகே தான். எனக்கு பிரச்சனை இல்ல. புரியுது.
கேக்குதாண்ணா? நான் வந்து அது ஆடிபிள் பண்ணல, அதனாலதான். நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லாம் கூப்பிடுறாங்க சாப்பிடுறதுக்கு அதான். நீங்க எடுக்கிறீங்களா சிமெண்ட்? ஓகே. இப்போ மெமரி